ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்கள் ராசி பலனை துல்லியமாகவும் தெளிவாகவும் தமிழில் விளக்கமாகவும் வழங்குவதே எங்கள் சேனலில் நோக்கம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்று ஜனவரி 12, 2026 திங்கட்கிழமை, மார்கழி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நாள் பொதுவாக நல்ல பலன்களை தரும் நாளாக அமைகிறது. ஆனால் சில நேரங்களில் நல்லதாகவும் சில நேரங்கள் தவிர்க்க வேண்டியதாகவும் இருக்கும். காலை 6 மணி 15 நிமிடம் முதல் 7 மணி 15 நிமிடம் வரை, மாலை 4 மணி 45 மணி முதல் 5 மணி 45 மணி வரை மிக சிறந்த நேரம். புதிய வேலைகளை தொடங்குவதற்கு ஏற்றது. 10 மணி 30 நிமிடம் முதல் 12 மணி வரை யமகண்டம். இந்த நேரத்தில் முக்கியமாக முடிவுகள் எடுக்க வேண்டாம். காலை 7 மணி 30 நிமிடம் முதல் 9 மணி வரை ராகு காலம். இது தவிர்க்க வேண்டிய மிக மோசமான நேரம். எந்த விஷயத்தையும் இந்த நேரத்தில் ஆரம்பிக்காதீர்கள். தியானம் செய்ய ஏற்றது. இன்று சூரிய உதயம் காலை 7 மணி 10 நிமிடம், சூரிய அஸ்தமம் மாலை 5 மணி 50 நிமிடம். இந்த நேரங்களை மனதில் கொண்டு நாளை திட்டமிடுங்கள். இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய பலன்களை விரிவாக காணலாம். மேச ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாள். வேலையிடத்தில் புதிய வாய்ப்புகள் வரும். உயரதிகாரிகள் உங்கள் உழைப்பை பாராட்டுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம். மனைவி உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். நிதி நிலைமை சீராக இருக்கும். சிறு செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாலை நேரத்தில் நண்பர்களுடன் சந்திப்பு மகிழ்ச்சி தரும். பயணங்கள் பயனுள்ளதாக அமையும். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். இன்று சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் நன்மை அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நிதானமான செயல்பட வேண்டிய நாள். வேலையில் சிறு தடைகள் வரலாம், ஆனால் பொறுமையுடன் இருந்தால் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றலாம். அன்புடன் பேசினால் தீரும். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். புதிய முதலீடு செய்ய யோசியுங்கள். ஆரோக்கியத்தில் சிறிது தலைவலி வரலாம். ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் புத்தகம் படிப்பது நல்லது. நண்பர்களின் ஆலோசனை பயன்படும். இன்று விஷ்ணு கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் திறமை வெளிப்படும் நாள். வேலையிடத்தில் புதிய பொறுப்பு கிடைக்கலாம். உழைப்புக்கு பலன் கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். பிள்ளைகள் மகிழ்ச்சி தருவார்கள். நிதி நிலைமை மேம்படும். பழைய கடன்கள் தீரும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். மாலை நேரத்தில் உறவினர்களை சந்திக்கலாம். புதிய யோசனைகள் தோன்றும். இன்று முருகன் கோயிலுக்கு சென்றால் நல்ல பலன். கடகராசி அன்பர்களே, இன்று உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள். வேலையில் சிறு சவால்கள் வரலாம், ஆனால் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். குடும்பத்தில் சிறு வாக்குவாதம் ஏற்படலாம். அமைதியாக பேசுங்கள். நிதி செலவுகள் அதிகரிக்கலாம். தேவையில்லாத செலவுகளை தவிருங்கள். ஆரோக்கியத்தில் வயிற்று பிரச்சனை வரலாம். உணவில் கவனம் செலுத்துங்கள். மாலை நேரத்தில் தியானம் செய்யுங்கள். பழைய நண்பர்களை சந்திப்பது மகிழ்ச்சி தரும். இன்று அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிக சிறந்த நாள். வேலையிடத்தில் பாராட்டு கிடைக்கும். புதிய திட்டங்கள் வெற்றி பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். மனைவி உங்களுக்கு உதவுவார். நிதி வரவு அதிகமாக இருக்கும். புதிய வாங்குதல் செய்யலாம். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். பயணங்கள் இனிமையாக அமையும். மாலை நேரத்தில் குடும்பத்துடன் வெளியே செல்லலாம். இன்று சூரியனுக்கு வழிபாடு செய்யுங்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று விவரங்களில் கவனம் செலுத்துங்கள். வேலையில் சிறு தவறுகள் வரலாம். கவனமாக இருங்கள். குடும்பத்தில் அமைதி இருக்கும். பிள்ளைகளின் படிப்பு நன்றாக இருக்கும். நிதி நிலைமை சீராக இருக்கும். செலவுகளை கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு வரலாம். ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் நடைபயிற்சி செய்யுங்கள். புதிய நூல்களை படியுங்கள். இன்று விநாயகருக்கு வழிபாடு செய்யுங்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உறவுகள் மேம்படும் நாள். வேலையிடத்தில் கூட்டு முயற்சி வெற்றி பெறும். காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். புதிய முதலீடுகள் பற்றி யோசியுங்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் பயனளிக்கும். மாலை நேரத்தில் நண்பர்களுடன் பேசுங்கள். இன்று சுக்கிரனுக்கு வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று திடமான முடிவுகள் எடுங்கள். வேலையில் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தீரும். நிதி வரவு அதிகரிக்கும். செலவுகள் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். ஆரோக்கியத்தில்
கண் பிரச்சனைகள் வரலாம், கவனம் செலுத்துங்கள். மாலை நேரத்தில் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். பழைய நினைவுகள் மகிழ்ச்சி தரும். இன்று செவ்வாய்க்கு வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசி என்பர்களே, இன்று சாகசம் நிறைந்த நாள். வேலையிடத்தில் புதிய யோசனைகள் வெற்றி பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, பிள்ளைகளின் பெருமை சேர்ப்பார்கள். நிதி நிலைமை மேம்படும், பயணங்கள் இனிமையாக அமையும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாலை நேரத்தில் விளையாட்டு செய்யுங்கள். இன்று குருவை வழிபாடு செய்யுங்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். வேலையிடத்தில் உயர்வு வாய்ப்பு, குடும்பத்தில் அமைதி, நிதி செலவுகள் அதிகரிக்கலாம், கட்டுப்படுத்துங்கள். ஆரோக்கியத்தில் முதுகு வலி வரலாம், ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் தியானம் செய்யுங்கள். இன்று சனிக்கு வழிபடுவது நல்லது. கும்பராசி அன்பர்களே, இன்று புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். வேலையிடத்தில் ஒத்துழைமை கிடைக்கும் அதிகம். குடும்பத்தில் சந்தோஷம், நிதி வரவு நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பயணங்கள் வெற்றிகரம். மாலை நேரத்தில் சமூக சேவை செய்யுங்கள். இன்று சனிக்கு வழிபாடு செய்யுங்கள். மீனராசி அன்பர்களே, இன்று உள்ளுணர்வு அதிகம். வேலையிடத்தில் ஆக்கப்பூர்வமான யோசனைகள். குடும்பத்தில் அன்பு நிறையும். நிதி நிலைமை சீராக இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு வரலாம், ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் இசை கேளுங்கள். இன்று புதனுக்கு வழிபாடு செய்யுங்கள். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ராசியை சொல்லுங்கள். ருத்ரா மீடியா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நாளை மறுபடியும் உங்கள் ராசி பலனோடு சந்திக்கிற வரை எல்லாம் நன்மைகளும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.